ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நான் ஒரு 12 கிட்ட தான் வந்து சமைக்கவே ஆரம்பித்தேன். காலையிலேயே பெரிய பையனுக்கு ரச சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வந்து கொடுத்து விட்டுருந்தேன். அப்பயே சாதமும் வந்து மதியானத்துக்கு சேர்த்தே வந்து வச்சுட்டேன். மதியானத்துக்கு வந்து சாம்பாரும் கோவக்காய் ஃப்ரை தான் வந்து செஞ்சிட்ருந்தேன். இந்த சின்ன பையன் வந்து என்னை வேலையே செய்ய விடலை. வந்து நானும் கட் பண்ணுறேன்ட்டு காய்கறி எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுட்ருந்தான். சரின்ட்டு அவனை அழைச்சிட்டு போயிட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காய்கறிலாம் கட் பண்ணி சமைக்கவே ஆரம்பித்தேன். இந்த தீபாவளி வந்ததும் தெரியல, போனதுமே தெரியலை. கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் தீபாவளி வர்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஹாப்பியாக இருக்கும். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த எக்ஸைட்மெண்ட் ஹாப்பினஸ்லாம் வந்து எதுவுமே இல்லை. சும்மா சாதாரண டேஸ் வந்து போன மாதிரி தான் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பட்டாசெல்லாம் வெடிக்க அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போலாம் வந்து பட்டாசே வந்து வெடிக்கிறதில்ல. புது ட்ரெஸ்லாம் கூட தீபாவளி அன்றைக்கே வந்து இந்த பசங்க போடுறதோட சரி. வீட்டில் வந்து பெரியவங்களாம் யாருமே வந்து போடுறதே இல்லை. நீங்களாம் எப்படி வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கோவக்காய் ஃப்ரை வந்து நான் வந்து சிம்பிளாக தான் வந்து செய்வேன். ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கோவக்காவை வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ரோஸ்ட் ஆக விட்டுடுவேன். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ வந்து எப்போ காய்கறி வாங்கினாலும் கோவக்காய் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் வந்து இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்